சரி, நிறைய நோஃபேப் வீடியோஸாக பார்த்து அவனை நோஃபேப்போட டைம்லைன் நோஃபேப்னா என்னன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தனக்குள்ளே திணிச்சு வச்சிருக்கான். ஸோ சரி, இப்போ நோஃபேப் ஸ்டார்ட் பண்ண போகிறான். சரி, நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளாவது வாவ் சரி சூப்பர் ஜெயிச்சிட்டான், சரி 2வது நாளாவது சரி சூப்பர் ஜெயிச்சிட்டான், 3வது நாளாவது ஓ சரி என்ன பண்ணுற, நோ 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 பான் போகாத, பேனா வேணாம், டிக்கெட் டச் பண்ணாது, நோ 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 சரி ஷிட், சரி தோத்துட்டான், நோஃபேப்லேருந்து வெளியே வந்துட்டான். அவ்வளோதான், அவனோட எனர்ஜி, அவன் வச்சிருந்த எனர்ஜி எல்லாமே காலி ஆயிடுச்சு. கிறிஷும் வந்து இந்த நோஃபேப் வீடியோஸ் இது எதுவுமே பார்க்காம பட் நோஃபேப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவனால் முடியுது, அவன் சூப்பராகவே நோஃபேப்பில் ஜெயிச்சிடுறான். சரி வந்து கிறிஷ் கிட்ட போய் கேட்குறான், டேய் எப்படா நீ நோஃபேப்பில் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆன, என்னால் அப்படி ஆக முடியலன்னு. அப்போ கிறிஷ் சொன்ன விஷயம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நோஃபேப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 days தாண்டிட்டீங்கன்னா ஒரு பெண் அவ்வளோ பொண்ணுங்களை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும், அவ்வளோ மணி உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் ஸோ நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். புல்ஷிட், இப்படி யாராவது சொன்னால் சத்தியமாக நம்பாதீங்க, சச்ச புல்ஷிட். இதெல்லாம் ஒரு நோஃபேப்பில் இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நார்மலாக எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயமும் கிடையாது, பட் ரியாலிட்டியாக நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், என்ன மாதிரி பசங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் நோஃபேப்பில். ஸோ இந்த நோஃபேப் நல்லதா கேட்டால் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த இடத்துல நம்ம எலாபரேட்டாக பேசுவோம். ஸோ நான் கேஜே, நீங்கள் பார்த்துருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. என்னோட மோட்டோ என்னென்னா, இந்த இயர் 2க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு லாங் லாஸ்டிங்காக அவங்களை இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட மோட்டோ. ஸோ டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நான் போட வேண்டிய கண்டென்ட் வந்து வேறு, ஓகேவா? நான் நிறையா வீடியோஸ், ஒரு 6-7 வீடியோஸ் நான் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன். பட் இருந்தாலும் இடையில ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வந்து இந்த நோஃபேப் வீடியோ வந்து பேசுங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக நான் போடுறேன். ஓகே, ரொம்ப 18+ இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இப்போயே உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் கட் டவுன் பண்ணிட்டு போயிடலாம். பட் டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இருங்க. ஓகே, ஸோ நோஃபேப் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூசி நோஃபேப்பில் கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், மணி அட்ராக்ட் பண்ணலாம், நீங்கள் எது நினச்சாலும் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புல்ஷிட். அதை நம்பாதீங்க. பட் நோஃபேப்பில் இருந்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் ஃபேப் பண்ணுற அந்த டைமை ஒரு 1 hour 2 hours 3 hours நீங்கள் பான் மூவிஸ் பார்த்து ஃபேப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமிங் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக உங்களுக்கான வேலையை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், உங்களோட கோலுக்காக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஸோ உங்களோட செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நான் இந்த தப்பு பண்ணல அப்படின்னா செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நான் தப்பு பண்ணல அப்படின்னா செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இல்லையா? ஃபேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் மைண்டில் நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள். சரி, கிறிஷ் அப்படின்னு 2 பேர் வச்சுப்போம். கிறிஷ் வந்து என்ன பண்ணுறான், ஃபாஸ்டிங்கில் இருக்கான். சரி வந்து ஃபாஸ்டிங்கில் இல்லாமல் அவன் வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸு, KFC சிக்கனு, ஃப்ரைட் ரைஸு, மீல்ஸு, அது இதுன்னு அப்படியே அடித்து நவுத்துறான் ஒருத்தன். ஓகேவா? இப்போ சரி வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் முன்னாடியும் நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஒரு பிரியாணியை வைக்கிறோம். ஸோ அந்த பிரியாணி வேணும் அப்படின்னா உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் நல்லா அடித்து சண்டை போட்டுக்கிட்டால் மட்டும்தான், யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரியாணி. அப்படின்னா இந்த 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் கிறிஷ் தான். ஏன்னா அவன் வந்து பயங்கரமான பசியில் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன தான் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு அப்படியே புழுக்குன்னு வச்சுருந்தாலும் இவனை அடிச்சுட்டு எப்படா எனக்கு அந்த சாப்பாடு வந்து நான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுல தான் இவன் ரொம்ப குறியாக இருப்பான். இல்லையா? ஸோ அந்த விஷயம் தான் இங்கே நடக்கும். நோஃபேப்பு அப்படிங்கிற ஒரு டைம்லைனை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரீக்ஸு, இந்த 1 day 2 day 3 day அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரீக்ஸ் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஏதாவது ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண தான் போகிறீங்க. உங்களுக்கு அந்த ஹங்கர் அதிகமாகி நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நோஃபேப் வீடியோஸாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட மேபி உங்களுக்கு இந்த நோஃபேப்லேருந்து நோஃபேப்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க. பட் இந்த நோஃபேப் வீடியோஸ், இந்த நோஃபேப் யூடியூபர்ஸ் நிறையா போடுற வீடியோஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபேப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்சல்யூட்லி பண்ணுறீங்க. பான் பார்க்குறீங்க, ஃபேப் பண்ணுறீங்க, மாஸ்டர்பேட் பண்ணுறீங்களே. ஏன் பண்ணுறீங்க? அப்போ அவங்க ரியலான அட்வைஸ் கொடுக்கறது இல்லை இல்லையா? அப்போ ரியல் அட்வைஸ் அது இல்லை. அப்போ ரியல் அட்வைஸ் என்ன? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் இந்த விஷயத்த. நீங்கள் ஃபேப் வீடியோஸாக பார்க்குறீங்க, ஓகேவா? நோஃபேப் வீடியோஸாக பார்க்குறீங்க. நோஃபேப் வீடியோஸாக பார்த்துட்டு ஃபேப் பண்ணாமல் இருந்துடுறீங்களா? 5 நாள் 6 நாள், அதுக்கப்புறம் இல்லை 1 மாதம், அதுக்கப்புறம் அப்சல்யூட்டாக நீங்கள் பண்ணிட்டுறீங்க இல்லையா? என்கிட்ட பேசுகிற நிறையா பேர், நான் நோஃபேப்பில் இருக்கேன்னு சொல்லி நிறையா பேர், ஏன்னா ரெடிட்டில் நான் முன்னாடி ஒரு கம்யூனிட்டியில் இருந்தேன். அப்போ பேசும்போது நிறையா பேர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு மென்டல் ஹெல்த் வருது, டிப்ரெஸ்ட் ஆகுது நோஃபேப்பில் இருக்கும்போது. ஸோ ஐயோ ஒருவேளை நான் அந்த ஸ்ட்ரீக்கை உடச்சிருவேணும், ஒருவேளை நான் இந்த டேஸை உடச்சிருவேணும், ஒருவேளை நான் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? புல்ஷிட் மேன், சச் அ புல்ஷிட். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நோஃபேப்பில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஒரு 30 days நோஃபேப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு ரீலாப்ஸ் நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அந்த யூடியூபர்ஸ், அந்த நோஃபேப் யூடியூபர்ஸ் என்ன சொல்லுவாங்க? போச்சு, அவ்வளோதான், திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண, அவ்வளோதான், எல்லாமே போயிடுச்சு, உங்ககிட்ட அந்த எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. லிட்ரலாக இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் தெரியுமா? டெய்லியும் ஒருத்தர் நல்லா டெய்லி நீங்கள் வந்து 3 வேளை சாப்பிட்றீங்க,
ஒரே ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா உங்களோட அந்த மொத்த உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஃபிசிக்கு அந்த ஒரு எனர்ஜி எல்லாமே டவுன் ஆகிடுமா என்ன? புல்ஷிட் ரைட்? 12 வருஷம் ஸ்கூல் படிக்கிறீங்க ஓகேவா, பட் நீங்கள் ஒரே ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் கூட உனக்கு நான் ஃபெயில் பண்ணிவிடுவேன் அப்படின்னா எப்படி இது அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஆக்சுவலி? சரி ஓகே, அது கூட வேணாம். இப்போ நம்ம டெய்லி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உடம்பு சூப்பராக பில்ட் பண்ணிட்டீங்க ஓகேவா, 65 kg 75 kg வந்துட்டீங்க. நீ ஒரு நாள் ஜிம் போகலனா கூட, நீ ஒரு நாள் ஜிம் போகாமல் நீ வீட்டில் படுத்துட்டனா கூட அவ்வளோதான், உன் மசில் எல்லாமே இறங்கிடும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அந்த விஷயத்த? ஹவு கேன் யூ ஜஸ்ட் இமேஜின் guys, how can you tolerate those things? அப்போ என்ன பண்ணணும் இந்த நோ ஃபேப்பில்? அப்போ அவங்க கரெக்டான அட்வைஸ் தான் கொடுக்குறாங்கன்னா சத்தியமாக கிடையாது. யூசி நானுமே ஃபேப் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நானுமே நிறைய பான் மூவிஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நீங்கள் லிட்டரலாக நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலையில் எந்திரிச்சோன்னே என் கையில் ஃபோனை எடுத்து நான் ஜஸ்ட் வந்து என்னோடய வெப்சைட், அந்த வெப்சைட்ஸ் பான் வெப்சைட்ஸ்குள்ளே போயிட்டு நான் பான் மூவிஸ் கன்சியூம் பண்ணியிருக்கேன். நான் லிட்டரலாக கன்சியூம் பண்ணி ஃபேப் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்டனா இன்னைக்கு நின்று இந்த ஃபேப்பிங், இந்த பான் வீடியோஸ் இது எல்லாத்தையும் குவிட் பண்ணி உங்கள் முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். என் ஃபேஸ்லேயே தெரியும் அந்த க்ளோ இருக்கும். யூசி இது எல்லாமே நம்ம வந்து அந்த ஃபேப் பண்ணுறனால நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஃபேப் பண்ணாதனால எனக்கு எல்லாமே ஆயிடுச்சு நான் இந்த இடத்துல சொல்ல வரல. நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் என்டர்டெயின்மெண்ட்டை கட் பண்ணிட்டேன், ஜங்க் ஃபுட்ஸை கட் பண்ணிட்டேன். மேபி ப்ராபப்ளி நேற்று ஒரே ஒரு நாள் நான் வந்து சாப்பிட்டேன் ஆக்சுவலி, அதை நான் ப்ராபப்ளி நான் ஒத்துப்பேன். நேற்று ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எனக்கு வயிறு வலி, என்னால் சுத்தமாக முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்ளீனாக சாப்பிட்டுட்டு லிட்டரலாக நான் வந்து சாப்பிட முடியல. லிட்டரலாக நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் க்ளீனாக சாப்பிட்டுட்டு திடீர்னு எனக்கு வந்து ஒரு அழுக்கு சேர்க்குற மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது என் உடம்பு சத்தியமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கல. லிட்டரலாக எனக்கு வயிறு வலி, டிசென்ட்ரி ஆச்சு. இதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஓகேவா. ஸோ லிட்டரலாக நான் வந்து இந்த ஃபேப் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நான் டோட்டலாக நான் மறந்துட்டேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னோட கோல்ஸில் போயிடுச்சு, என்னோட எய்மில் போயிடுச்சு. எனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி இருக்கிற பசங்களை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன மாதிரி எத்தனையோ பேர். அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேற்றணும். இந்த ஒரு விஷயத்தில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி வீடியோ போடலாம், உங்களுக்கு எப்படி வீடியோ போடணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியலை. நான் உங்களுக்கு சொல்கிறமே அதுதான். ஜஸ்ட் நீங்கள் வெளியே போங்க, சன்லைட் வாங்குங்க, வெளியே போங்க, ஒர்க் பண்ணுங்கள். இப்போ அந்த காலத்து மனுஷங்களை யோசிச்சு பாருங்களேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க, சன்லைட்டில் இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நிறையா பீப்புளோட பேசுவாங்க, பழகுவாங்க. பட் இன்னைக்கு லிட்ரலாக என்ன பண்ணுறீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னே யா 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 யா, நைட்டு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே யா 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 கமான் கமான் கமான். சில பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேப் பண்ணாமல் எனக்கு தூக்கமே வந்தது இல்லைன்னுவாங்க. யூசி நீங்கள் ஃபேப் பண்ணுறது நான் தப்புன்னு இந்த இடத்துல சத்தியமாக சொல்ல கிடையாது, பட் பான் தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஃபேப் பண்ணுறது கூட நீங்கள் வந்து இந்த கோல்ஸ்லாம் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக இந்த ஃபேப் பண்ணுறதை பற்றி தோணவே தோணாது. ஆக்சுவலாக லிட்ரலாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணோட அன்பை சம்பாதிச்சு அந்த பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருக்கிறதுலே சூப்பரான ஒரு விஷயம். நான் சொல்கிறது மேரேஜுக்கு அப்புறமேட்டு ஓகே. இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ், டிலேட் கிராட்டிஃபிகேஷன். பட் நீங்கள் வந்து இந்த ஃபேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொண்ணையும் பார்க்கணுன்னு தோணவே தோணாது. லிட்ரலாக தோணாது. அப்படியே ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி இல்லை லவ் பண்ணாலும் ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இருக்காது. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆளை கூட தப்பாக தான் சூஸ் பண்ணுவீங்க. மேபி அந்த பொண்ணு கூட உங்களோட ப்ராப்பராக எந்த ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பும் வச்சிக்க முடியாது. யூசி நான் இது அடல்ட் கண்டென்ட் வீடியோ நான் லிட்ரலாக சொல்லிட்டேன். மேபி சின்ன பசங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுங்க ஓகே. லிட்ரலாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது கைஸ். சீரியஸாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சரி நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கே திரும்பி வரேன். நீங்கள் நிறையா ஃபேப் வீடியோஸ், நோ ஃபேப் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கீங்க. தமிழில் ஏகப்பட்ட புல்ஷிட் வீடியோஸ் போட்டிருக்காங்க ஓகேவா. இத்தனை நாளில் வந்து உங்களுக்கு இப்படி ஆகிடும். நான் லிட்ரலாக அதை நம்பினேன். நான் அதை நம்பி நான் வந்து டெய்லியும் என் மைண்டில் என்னென்னா எந்திரிச்சோடனே ஆஹா இன்றைக்கி 1ஆம் தேதி, ஆஹா இன்றைக்கி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இப்படி ஓட ஃபேப் பண்ணக்கூடாது ஃபேப்னு ஃபுல் அண்ட் ஃபுல் என் மைண்டு ஃபுல்லாக அந்த மட்டும் தான் இருந்துச்சு இன்றைக்கி. பட் இப்போ நான் இப்படி இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. கான்ஃபிடென்ட்டாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட பாடி லாங்குவேஜ் மாதிரி இருக்குது, என்னோட டோன் மாதிரி இருக்குது, நான் பேசுகிற விதம் மாதிரி இருக்குது, நான் எல்லா விஷயத்துலையுமே சேஞ்சாக இருக்கேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொண்டு நான் மாற்றிட்டு இருக்கேன். லிட்டரலி ஃபோக்கஸ் என் மேலே இருக்குது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ தட் இஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நீங்கள் அதிகமாக டெய்லி நீங்கள் ஃபேப் பண்ணுறதுனால உங்கள் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. அண்ட் ஸோ நீங்கள் எந்த உமனை பார்த்தாலும் நீங்கள் அவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண மாட்டீங்க. யூ வில் see them like an sex object, sex toys. That's all. You won't attract a higher quality woman. You won't talk to them. You have more shyness. You have a guilty on yourself. You won't have a good self-image on yourself. Literally, you don't have a respect on yourself and respect on others too.
ரெஸ்பெக்டே இருக்காதுங்க யார் மேலேயுமே உங்களுக்கு, உங்கள் மேலேயே முதல்ல இருக்காதுங்க. யூசி நீங்கள் எப்போவுமே இப்படி குனிஞ்சு ல ல ல ல ல ல ல ல நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்க. குனிஞ்சு இப்படி முதுகு பெண்டு உளுந்து மேபி சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி நிமிடலாம், அதுக்கப்புறம் திரும்பியும் இப்படியே ஆகிடுவீங்க. பிகாஸ் யூ ஜஸ்ட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஆன் யோர் செல்ஃப், யூ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் இஷ்யூஸ். ஸோ அந்த மென்டல் இஷ்யூஸை நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் விஷயங்கள் பண்ணலாம். லைக் மெடிடேஷன் 15 minutes 20 minutes. நீங்கள் ஆக்சுவலி நான் சைக்காட்டிஸ்ட்டை போனேங்க, லிட்டராக நான் சொல்கிறேன், சைக்காட்டிஸ்ட்டை நான் போனேன். மாத்திரை தான் கொடுக்குறாங்க. ஸோ மாத்திரை சாப்பிட்றதுக்கு நான் ஏன் அங்கே போகணும்? மாத்திரை சாப்பிட்டு என் வயிறு இன்னும் புண்ணாக தான் ஆகும், லிட்ரலாக இல்லை யூசி. ஸோ அப்போ நான் பண்ண விஷயம் என்ன, நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன், கால்சினிக்ஸ் ஒர்க் அவுட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் திரும்பி ஜிம் போய் அங்கேயும் கால்சினிக்ஸ் ஒர்க் அவுட் தான் நான் பண்ண போகிறேன், லிட்ரலாக. ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட், மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். தேர்டு, புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். ஃபோர்த்து, எஜுகேஷன் வீடியோஸ், நோ ஃபேப் வீடியோஸ் இல்லை, எஜுகேஷன் வீடியோஸ். லைக் எனக்கு என்ன தேவை, நான் எந்த விஷயத்தில் நான் இம்ப்ரூவ் ஆகணும், தூக்கம் எனக்கு சரியில்லை, அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும், நான் வந்து ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், அதில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அது இம்ப்ரூவ் செல்ஃப் இமேஜ் எப்படி நம்ம சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு மேஸ்குலின் மென்னாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன், கற்றுக்க ஆரம்பிக்கிறேங்க. லிட்ரலாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஃபேப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் see லைக் திஸ். இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற நிறையா பேர், காலேஜ் படிக்கிற நிறையா பேர், ஏன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நிறையா பேர், அவங்கள பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் யார் யார் ஃபேப் பண்ணுறாங்க, யார் யார் ஃபேப் பண்ணலன்னு. லிட்ரலாக பான் மூவிஸ் யார் அடிக்டாக இருக்காங்கன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். யூசி, நம்ம எந்த ஒரு ஹேபிட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பழகிறோமோ அந்த ஹேபிட்டுக்கான ஒரு முக அடையாளம் நம்ம முகத்தில் வந்துடும். இது உண்மைதான். கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன், யூசி, சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக அவன் லைஃப் கோல்ஸை நோக்கி இருக்கிற ஒரு பர்சன் எப்படி இருப்பான்? லிட்ரலாக அவன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக, ஜாலியாக, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அண்ட் ஸோ தப்பு பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸ், இன்ஸ்டாகிராமில் செகண்ட் அக்கௌண்ட் வச்சு தப்பாக சேட் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸ், ஃபேப் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸ், கேஷுவல் செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப டவுனாக, உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. யூசி, நான் அப்படிலாம் கிடையாது, நான் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். பட் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி, நீங்கள் யாருமே இங்கே வெளிப்படையாக நீங்கள் வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகே, என்ன மாதிரி இங்கே வந்து வெளியே வந்து நீங்கள் ஸ்பீக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் ஜஸ்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் இதை பண்ணியிருக்கீங்க? லிட்ரலாக சொல்லணும்னா எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட்டாக பண்ணாமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா? அதனால தான் அந்த ஃபேப் வீடியோஸ் தேடி வரீங்க, நோ ஃபேப் வீடியோஸ், ரைட்? ஸோ டெய்லியும் நீங்கள் ஃபேப் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை தொடர்ந்து நீங்கள் ஃபேப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்கும்? நான் இவ்வளோ தான், என் ஒர்த்தே இவ்வளோ தான், நான் இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, நான் இவ்வளோ தாங்க, நான் இதுக்கு மேலே என்னால் வர முடியாதுங்க, நான் ஏங்க வரணும், நான் எங்கே இப்படி இருக்கணும், நான் எங்கே அப்படி இருக்கணும், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேங்க, இதுதாங்க நல்லாயிருக்கு, நான் சொல்லுவேன், 2-3 வீடியோஸ் பார்ப்பேன், திரும்பி நான் போய் பண்ணுவேன். அந்த புல்ஷிட்டான தேவையே இல்லாத நோ ஃபேப் வீடியோஸ்னு சொல்லி அந்த டைம் லைனு, இந்த டைம் லைனுக்குள்ளே நீங்கள் எப்படி ஆகலாம், இந்த டைமில் இப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம், இப்படி யாராவது சொன்னால் ஏதாவது ரிசர்ச் பேப்பரை கொண்டு வந்து காமிச்சு ஓகே இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னா உடனே அதை நம்பிட்டு ஓகே ஓகே ரைட் ஆமாம் இது கரெக்ட், இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கல்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர், இப்படி பண்ணுவோம். சரி, ஓகே, ரைட்டு. நான் எத்தனை யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து ரீச் இருக்கும், மற்ற டைமில் அவங்க போடுற மற்ற வீடியோஸ்க்கு ரீச் இருக்காது. பிகாஸ் அவங்க வந்து உங்கள் மேலே அக்கறை எடுத்து எந்த விஷயமும் சொல்ல கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் அக்கறை எடுத்து. ஸோ நான் லிட்ரலாக நீங்கள் வந்து, ஏன்னா நான் அந்த ஸ்டேஜில், நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜில் நான் இருந்திருக்கேன். லிட்ரலாக பானுக்கு பயங்கரமான அடிக்டாக நான் இருந்திருக்கேன். கேர்ள்ஸ் மேலே அவ்வளோ ஒரு க்ரேஸாக நான் இருந்திருக்கேன். ஸோ நான் ப்ராக்டிக்கலான விஷயங்களை சொல்கிறேன். நானுமே சைக்காட்டிஸ்ட் கிட்ட போனேன், நானுமே இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தேன், நானுமே எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணால் சரியாகவும் நினச்சேன். எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. எனக்கு ஒர்க்கான ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், ஒர்க் அவுட், சன்லைட், வெளியே போய் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, பழகிறது, ஜெனுனாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு நான் ட்ரஸ்ட்ஃபுல்லாக உண்மையாக நடந்துக்கும் போது என்னால் நிறையா விஷயங்களை என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ண முடிஞ்சிட்ருக்கு, முடியும். பிகாஸ் I am just a good person to myself. I am not a nice person, but I am a good person. Okay, niceக்கும் குட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, லிட்ரலியா? ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்கள், ஃபேப் பண்ணுறீங்க. ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேப் பண்ணுவேன். ஃபேப் பண்ணதுக்கப்புறம் வெளியே போய் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. பயமாகவே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். யூசிஃப் பான் மூவிஸ் பார்த்துட்டு ஃபேப் பண்ணுறதுனால, மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால அந்த பயம் உள்ளுக்குள்ளே எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
என்ன ஆகிடுமோ எதுக்குன்னு அந்த ரீசனே தெரியாது பயம். ஆனால் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் லிட்ரலாக. ஸோ நோ ஃபேப் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை நிப்பாட்டிக்கங்க. நானே மேக்ஸிமமாக போடுறது கிடையாது. பட் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுனால தான். நானுமே முன்னாடி சொல்லியிருக்கேன் நோ ஃபேப்பில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு மேபி சொல்லியிருக்கலாம். பட் லிட்ரலாக நான் ரீசெண்ட் டைமில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறேன். யூஸ்வலி நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் நான் பேசியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்க லிட்டரலாக என்கிட்ட பேசிட்டு மாத்திரை போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை மட்டும் இந்த மாத்திரை போதும் சாப்பிட்டா போதும் சரியாயிரும் அப்படின்னாங்க. ஆனால் சத்தியமாக சரியாகலைங்க. லிட்ரலாக என்னைக்கு நான் இங்கே இந்த விஷயங்களை பண்ணி நான் வெளியே போக ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆச்சு. வெளியே போகிறதுனா நீங்கள் எங்கேயாவது வெளியே போங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் உங்கள் மாடி இருக்குன்னா ஜஸ்ட் அங்கே ஒரு வெயிலில் போய் சன்லைட்டில் அப்படியே ஒரு வாக் பண்ணுங்கள், ஒரு புஷ்அப்ஸ் பண்ணுங்கள், 10 புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். ஸோ 10 தடவை வந்து ஓடுங்க, இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுங்க உங்களுக்கு. நீங்களே ஃபேப் பண்ணுறீங்க, பான் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலே லிட்டரலாக உங்களுக்கு மென்டல் ஹெல்த் இருக்குன்னு தான் அர்த்தம். யூசி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்பிள், இல்லை ஹாப்பியாக இருக்கிற பீப்பிள், அவங்க ஒர்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுற பீப்பிள் யாருமே இதை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அந்த மாதிரி பீப்புள் தான் அதிகமாக இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான என்ன பண்ணலாம், யூசி மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிட்டரலாக சூப்பரான விஷயம்னா மெடிடேஷன், ஒர்க் அவுட்டு, சன்லைட்டில் போய் வெளியே நிற்கிறது, எக்ஸ்போஸ் ஆகிறது, இது எல்லாமே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். லிட்ரலாக எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதனால் மட்டும்தான் நான் கேர் எடுத்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்குமே இந்த மாதிரி வியூஸ்க்காக வந்துட்டு போடுறது அப்படின்னா நானுமே வந்து டைமில் இங்கே பாருங்களேன் 100 நாள் இவ்வளோ ஒரு இது இருக்குது, 50 நாள் இவ்வளோ ஒரு சேஞ்ச் இருக்குது, இப்படி என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் ஏன் சொல்லலை, நான் சொல்லிட்டு போயிடலாமே அசால்ட்டா. ஓகே ஃபைன். ஆமாம் இங்கே பாருங்களேன் 10 வீடியோஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 10 வீடியோஸ்லேயும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10 வீடியோஸ்லேயும் இருக்கிற விஷயத்தில் நான் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி தான் இவ்வளோ பண்ணிங்கன்னா போதும், ஓகே ரைட் ஃபைன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சிம்பிள் அப்படி நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நான் ஏன் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் டீட்டெயிலாக இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட பழைய ரிலேஷன்ஷிப்பில் இன்டிமேட்டாக இருந்தோம். பட் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு லிட்ரலாக எனக்குள்ளே வந்து செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமாக க்ரியேட் ஆச்சு. ஏன்னா என்னால் கேர்ள்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ தென் I just masturbate, I just fapping, I just jerking on myself. And stop to touch your private parts. Don't do this, first of all. If you want a good girl, just go. Just go out and talk to everyone. Don't be a shy or an introvert guy, okay? So introvert is totally different from the shyness. Yeah, I know that. But don't be shy to talk to others. Okay, instead of that, if you talk to others, then will you get a good girl. So you will find a girl instead of you just need to talk to others. So that's the only way here. Just expose yourself as a good guy. Just be a good guy. Okay, first of all. லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கணும். என்னோட கோல், என்னோட எய்ம், அதை நான் பர்சீவ் பண்ணணும், எனக்கு அது வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கணும். ஃபேப் பண்ணுறதுலையும் மாஸ்டர்பேட் பண்ணுறதுலையும் இருக்கிற அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ். யூசி ஃபேப் பண்ணி மாஸ்டர்பேட் பண்ணி சரி ரெண்டுமே ஒன்று தானோ. சரி ஓகே, மாஸ்டர்பேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ரொம்ப கில்ட்டாக, ரொம்ப சோர்வாக, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் எனர்ஜி எல்லாம் அங்கே போயிடுச்சு. யூசி நம்ம டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, செக்ஷுவல் எனர்ஜி, இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணும். அதை நீங்கள் ஒர்க்கில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பெரிய ஆகிடுவீங்க. அதை உங்களோட கோலுக்கு கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக பெரிய ஆகிடுவீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டுத்துக்கும் கொடுக்காம உங்களோட செக்ஷுவல் எனர்ஜியை மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட செக்ஸ் வீடியோஸ், பான் வீடியோஸ், அண்ட் ஸோ நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணுறது, ஜர்க் ஆஃப் பண்ணுறது, மற்ற பொண்ணுங்களை நினச்சி வந்து மாஸ்டர்பேட் பண்ணுறது. ஒரு பொண்ணுகிட்ட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணு ஒரு வேலை பேசலாம் அப்படின்னா உடனே அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்த்து ஒன்று மாஸ்டர்பேட் பண்ணுறது. எத்தனை பேர் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து இது டார்க் சைடு தான். இந்த டார்க் சைடை நம்ம வெளியே பேசணும், ஸ்பீக்கப் பண்ணணும் இந்த விஷயத்தை. many people who are doing this, man. ஃபாரின் கண்ட்ரீஸில் இது பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, வெளியே ஸ்பீக்கப் பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க வெளியே வராங்க. பட் இங்கே நம்ம மேலோட்டமாக இதுதான்ங்கிறதுனால கேட்டால் கல்ச்சர் அது இது ஓகே ரைட். பட் இதுவுமே நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி தரோம். ஏன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப அடிக்டாக இருக்காங்க? மெயின் ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம். வெளியே பேசுறது கிடையாது நம்ம நிறையா விஷயங்கள், ஓகே. பட் ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக லிட்ரலாக பண்ணியிருப்பீங்க.
பட் அதுலேருந்து வெளியே வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களை வெளியே வந்துருங்க, வரலாம் ஈஸி. நான் சொன்ன விஷயங்களை பண்ணிங்கன்னா அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு இது உங்கள் கோலுக்கு, உங்கள் எய்முக்கு நான் ஜெயிக்கணும். என்னை இவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ் லிட்டரலான இன்டர்வியூவில் 100 இன்டர்வியூ கிட்ட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு ரீசனே எனக்கு தெரிஞ்சது கிடையாது. நான் திரும்பி கேட்டாலுமே உங்கள் கேண்டிடேட் சரியில்லை. பட் அப்போ வந்து ஓகே நீங்கள் செலக்டட், நாங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. செலக்டட்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. நிறைய பொண்ணுங்ககிட்ட நான் ரிஜெக்ட் ஆகிருக்கேன். லிட்டரலாக நல்லா பேசுவாங்க, நல்லா ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நான் ரிஜெக்ட் பண்ணது கிடையாது. நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, வா சூப்பர் அப்படி இப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு கோவம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னோட ஜாபில், என்னோட ஒர்க்கில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்களை தோக்கடிக்கவே முடியாது. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்துச்சுன்னா உங்களால் அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண. நீங்கள் நோஃபாப் வீடியோஸ் நிறையா பார்த்து உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக என்னென்னா இதுதான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இதை ஒரு பெரிய விஷயமா நீங்கள் திங்க் பண்ணி அட்மையர் பண்ணி மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்ட் டைமில் நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், ஒரு பொண்ணை நான் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணி, பெருசாக இவங்க தாண்டா பெருசாக கன்சிடர் பண்ணி நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே மைண்ட் டார்ச்சராக இருந்துச்சு. ஆக்சுவலி லிட்ரலி நான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி, அந்த மாதிரி மாறுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு 2-3 months பிஃபோர். பட் லேட்டர்லி ஐ ஜஸ்ட் ரியலைஸ் இட்ஸ் நாட் அ மெயின் திங். பொண்ணு பேசாமல் போனால் போயிட்டு போகிறாங்க, இப்போ என்ன அதனால் அப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்து. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவங்க பொண்ணு தான், அதுக்காக அவங்களுக்கு நான் வந்து ஓவர் வேல்யூ கொடுத்துக்கிட்டு யூசி அவங்க வேணும் நான் நினைக்கிறனால தான் அந்த ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகுது. நான் மோஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். அதான் ரியாலிட்டியும் கூட. நம்மள மாதிரி பசங்க அப்படி தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை. ஏன் இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன், பொண்ணுங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு லைஃப்பில் அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட அவன் அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான். ஆனால் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துருப்பான். உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ஏய் செல்லம் எப்படி இருக்க, தங்கம் எப்படி, ஏன் எதுக்கு? அவங்க மதிக்கவே மாட்டாங்க ஒன்று. லிட்டரலாக பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரேண்டமாக ஏதாவது ஒரு பொண்ணு கிடச்சிட்டா போது உடனே வந்து இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் மென்டலி நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, மென்டலி நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ இம்ப்ரூவ் இன்னையிலேருந்து இந்த நோ ஃபேப், இந்த கர்மம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஆக்சுவலி லிட்ரலி ஃபேப் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் சொல்கிறேன், யூ சி மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது. எல்லாருமே ஆக்சுவலாக ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நமக்கு ஏதாவது ஒரு ஏர்ஜ் வரும்போது அதை நம்ம பண்ண தான் போகிறோம். பட் பார்த்து பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு நீ பார்த்து ஃபேப் பண்ணுறதுக்கு, நீ பார்க்காம ஃபேப் பண்ணுறதுக்கு லிட்ரலாக நீ உன்னோட ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு பொண்ணை நீ வந்து மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணோட நீ இன்டிமெண்ட்டாக இருக்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். நீ இவ்வளோ ஷார்ட் டேர்முக்கு நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தனா நீ லாங் டேர்மில் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு லிட்ரலாக அவர் தான் சொன்னார் எனக்கு. ஏன்னா நான் இன்றைக்கி சொன்ன விஷயங்களுமே நான் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து தான் சொன்னேன். லிட்ரலி மென்டல் ஹெல்த் நம்ம யாருக்குமே சரி இல்லை, ப்ராப்பராக இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஃபேப் பண்ண தான் போகிறோம். நம்ம இன்னொரு ஒரு விஷயங்களை தேடி போக தான் போகிறோம். தப்புங்க. நம்ம ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். நம்ம வந்து அதே மாதிரி எல்லோரும் புதக்குழியிலுமே நம்மளும் போய் விழுந்துட்டு அப்படியே இருக்க வேணாமே. ஸோ அதனால தானே இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க இல்லையா? நான் ஆக்சுவலி இந்த டாபிக் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்கவும் எனக்கு வந்து நிறையா வீடியோஸ் நான் போய் பார்க்கும்போது எல்லாமே டைம் ஏன்டா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தினால தெரியுமா? லிட்ரலாக எவ்வளோ மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ அழுதுருக்கேன் தெரியுமா? ஐயோ நான் பண்ணிட்டேன்னா அவ்வளோதானே போச்சே என் லைஃபு, அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். லிட்ரலாக அவங்க யாருக்குமே உங்கள் மேலே அக்கறைலாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை வியூஸ், பணம். ஒரு நோஃபாப் வீடியோ போடுறாங்களா, அது வந்து நல்ல வியூஸ் போதா, திரும்பி அதுக்கேற்ற வீடியோஸ் போடுவாங்க, வியூஸ் வாங்குவாங்க, அவ்வளோதான். லிட்ரலாக நானுமே முட்டாள்தனமாக அதெல்லாம் நம்பிட்டு இருந்திருக்கேன். சைக்காலஜி இந்த ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருக்காங்க, இந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி போடவும். ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிப்போம். சில விஷயங்களை சயின்டிஃபிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை இன்னும் ப்ரூவ் பண்ணவே கிடையாது. மனுஷனோட மூளையவே இன்னும் சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் மூளையை பற்றி இது ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு சொல்லி. அது இன்னுமே ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு மீது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ சயின்டிஃபிக்கலாக எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க இல்லையா? ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ஒரு சில விஷயம் நம்ம வந்து யோசிக்கணும். நான் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, யோசிச்சு பாருங்கள். நம்ம ஜிம் போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். லிட்ரலாக எதுக்காக? ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணுங்க அதுக்காக. ஆப்வியஸ்லி இல்லை நான் எனக்காக பண்ணுறேன், ஏன்னா எனக்காக பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பொண்ணுமே உங்களை பார்க்க வேணாமா? லிட்ரலாக சொல்லுங்கள். இல்லையே,
ஏன் ஜிம் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? உங்களுக்காக மட்டுமா? இல்லையே. ஒரு பொண்ணு என்னை பார்க்கணும், இவ்வளோதான். ஒரு பொண்ணை நான் அட்ராக்ட் பண்ணணும். ஏங்க அது தப்பு கிடையாதுங்க. அது ஒரு மனுஷனாக ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா இது தோன்றது சகஜம் தாங்க. இதை தப்புன்னு நான் இந்த இடத்துல ஃப்ரேம் பண்ண மாட்டேன். இது சகஜமான ஒரு விஷயந்தான். ஓகே, பெண்களுக்கும் அதே மாதிரி தான் மேபி தோணும். ஆண்கள் நம்மளை வந்து பார்க்கணும். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கப்பா, ஃப்ராங்காக சொல்லியிருக்காங்க நிறையா பேர். எனக்கு பசங்க சைட் அடிக்கிறது பிடிக்கும், அவங்களும் என்ன பார்ப்பாங்க, இதில் என்ன இருக்குது, ஜாலி தானே. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இது தப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து நான் ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்காக பண்ணுறேன். பார்த்தியா என் பைசப்ஸை, பார்த்தியா என்னோட 6 பேக் ஆப்ஸ். இப்போ எனக்கு தான் ஆப்ஸ் இருக்குது, அதுக்காக நான் சட்டையை கட்டி போட்டு சுற்ற முடியுமா? என்னோட ஃபிசிக்கும் தான் நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக. ஸோ நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ண போகிறோம். ஒரு பொண்ணை நமக்கு வந்து வேணும்னு நம்ம நினைக்க தான் போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த பொண்ணு அந்த எனர்ஜியை நமக்குள்ளே ஸ்டோர் பண்ணி டிலேட் கிராட்டிஃபிகேஷனாக ஒரு ஹை குவாலிட்டி விமனை நம்ம அட்ராக்ட் பண்ணலாமே. நம்ம ஏன் வந்து நம்ம லெவலை விட கீழே, ஐ மீன் நம்ம ஒரு 10 out of 5 இருக்கோம்னா அவங்க 10 out of 1 இருக்காங்கன்னா நம்ம அந்த மாதிரி விமன் பின்னாடி போய் நம்ம வந்து இதுவாகணும். அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இந்த பொண்ணே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்களே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யூசி நான் அழகை வச்சு இந்த லெவலுங்கிறத சொல்லலை. மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கலி வைஸ் அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்கள எப்படி நேசிக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, யூசி த ஹை குவாலிட்டி விமன் பார்த்துருக்கீங்களா? நிறையா பேர் அந்த மாதிரி விமன் வந்து வேணும்னு நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, லைக் திங்க் பண்ணுங்க இதை உட்காந்து. ஓகேவா? யூசி நீங்கள் இந்த டைம் லைனு இதுதான் முக்கியம், இப்போவுமே நீங்கள் அதுதான் முக்கியம், அதுதான் உண்மை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் தாராளமாக பாருங்கள். அப்படி இல்லை நான் திரும்பி நான் என்ன தான் டைம் லைன், நான் என்ன தான் நோ ஃபேப் வீடியோஸ் நான் நிறையா பார்த்தாலும் திரும்பி நான் ஃபேப் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரீலாப்ஸ் ஆகிடுச்சா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பான் பார்த்து ரீலாப்ஸ் பண்ணாதீங்க. பான் தான் உங்களை இப்போ ஒரு 10 வருஷம் நீங்கள் பான் பார்க்குற, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பான் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ பிரெயின் என்ன ஆயிருக்கும், அந்த விஷயத்துக்கு ஊறி போயிருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம வந்து எஜுகேஷனல் கான்டென்ட்ஸ், அதாவது இந்த பான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இல்லாமல், பான்லேருந்து வெளியே வரது எப்படிங்கிற இந்த வீடியோஸ் இல்லாமல் வேறு ஏதாவது லைக் நல்லா தூங்குறது எப்படின்னு, என்ன சாப்பிட்டா எப்படி உடம்பு ஏறும், இல்லை நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நான் லேர்ன் பண்ணுறது நிறையா, எப்படி நான் மற்ற விஷயங்களை கற்றுக்கிறது, எப்படி ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு மென்னாக நான் எப்படி நடந்துக்கணும், ஒரு மேஸ்குலின் மென்னாக நான் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கங்க. சும்மா ஃபேப் பண்ணுறேன், நான் வந்து வீடியோஸ் பார்க்குறேன், 100 நாளில் வந்து நான் இந்த பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் என்னோட வளர்ச்சியை. சத்தியமாக அதெல்லாம் உண்மை கிடையாது கைஸ். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறனால தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த விஷயத்தை நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ லிட்டரலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆச்சா? ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நானும் உங்களை மாதிரி ஆள் தான், உங்கள் இடத்துலேருந்து தான் இப்போ நானும் பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, ரைட். இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீலாப்ஸ் ஆகுதா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணிட்டு இருக்கீங்க, 4 நாள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீக் 4 நாள் உங்களால் பண்ணல, பட் 5ஆவது நாள் பண்ணிட்டீங்க. நீ இம்ப்ரூவ் ஆகிருக்கையா? நீ லிட்டரலாக இம்ப்ரூவ் ஆகிருக்க. யோசிச்சு பாரு, டெய்லியும் பண்ணிட்டு இருந்திருக்க, 4 நாள் நீ பண்ணாமல் இருந்திருக்க, 2 நாள் நீ பண்ணாமல் இருந்திருக்க, 5 நாள் நீ பண்ணாமல் இருந்திருக்க. லிட்டரலாக நீ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க. அப்படிங்கும்போது அப்போ நீ யோசிச்சு பாரு, நீ லிட்டரலாக அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்க. கொஞ்சமாக தான் அந்த விஷயத்தில் உங்ககிட்ட நீங்கள் ஹார்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, உங்ககிட்ட இப்போ என்ன மாதிரி நான் ரொம்ப என்கிட்ட நான் ரொம்ப ஹார்டாக இருப்பேன். இந்த ஷெட்யூலாக நீ இதுதான் பண்ணணும், நீ இதை விட்டுட்டு போகக்கூடாது, இத்தனை டைம் ஒர்க் அவுட் நீ பண்ணி தான் ஆகணும், என்கிட்ட நான் ரொம்ப ஹார்டாக இருப்பேன். அது தப்பு கிடையாது. பட் மைண்ட்ஃபுல்னஸ், மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் அதை விட ரொம்ப முக்கியம் நமக்கு. அந்த மென்டல் ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அந்த ஃபேப்பை ரெடியூஸ் பண்ணி மெடிடேஷன், ஒர்க் அவுட், வெளியே போகிறது, 4 பேர்கிட்ட பேசுறது, பல விஷயங்களில் லிட்டரலாக நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகும்போது இந்த ஃபேப்லேருந்து உங்களால் ஈஸியாக வெளியே வர முடியுங்கிறத. ஏன்னா எனக்கு இதுதான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆச்சு. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து டூர் போகிறீங்க. அப்படி டூர் போகும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, உங்ககிட்டையும் கொடுத்து ஸ்மோக் பண்ணுங்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இத்தனை நாள் வந்து நான் வந்து இதில் இருக்கேன், ஸோ அதனால் நான் வந்து பண்ண மாட்டேன், இது வந்து என்னோட 13ஆவது நாள், ஸோ அதனால் நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறேன், 13ஆவது நாள் இதெல்லாம் பண்ண மாட்டேன். பரவாயில்ல இந்த ஒரு தடவை எனக்காக அடியேன்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக அவங்க அடிச்சிருவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டா அவ்வளோதான். அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே ரைட்டா போடா அப்படின்னு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்ஃபிடென்ட்டான பர்சனுக்கும் டிசிப்ளினான பர்சனுக்கும், கான்ஃபிடென்ட் இல்லாத பர்சனுக்கும் டிசிப்ளின் இல்லாத ஒரு பர்சனுக்கும் வித்தியாசம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருந்தால் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இல்லை நான் இது பண்ணுறேன், இல்லை நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாங்க. அந்த ஏர்ஜ் கிரியேட் ஆகும், நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. இது எல்லா விஷயத்துலையுமே நடக்கும்.
ஸோ எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ மீன் நான் ரீலாக்ஸ் பண்ண மாட்டேன், இல்லை ஒரு வேளை அந்த தாட் வச்சுனா இல்லை நான் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், முடிச்சிருங்க, அதோட முடிச்சிருங்க. திரும்பி அந்த பிரெயின் உங்களை இது பண்ணாது, நீ பண்ணுன்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணாது. ஸோ இந்த நோட்டோட நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். நோ ஃபேப் வீடியோஸ்னு தயவு செஞ்சு போய் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. டைம் ஃப்ரேமு, டைம் லைனு, இது இருக்குது அது இருக்குது, நம்ம பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி சத்தியமாக இருக்காது. நம்ம பிரெயின் வந்து ஓகே இந்த டைம் லைனா ஓகே இப்படி தான் இருக்கணும், ஓ ரைட் வந்துட்டு மென்டல் ஹெல்த் புவர் ஆகிடும். ஏன் நானும் தான் ஃபேப் பண்ணல, நான் ஜாலியாக தான் இருக்கேன், ஹாப்பியாக தானே இருக்கேன், நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் முன்னாடி ஒன்று. எனக்கு மென்டல் ஹெல்த் எந்த ப்ராப்ளமே இல்லை, நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலி லிட்டராக நான் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என் ஃபேஸ்லேயே அந்த விஷயம் தெரியும், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ப்ராப்ளம் இருக்குதான், இருந்தாலும் நான் அதை சால்வ் பண்ணிடுறேன் மேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும், நான் நம்புகிறேன். ஓகே, இந்த மென்டாலிட்டி நமக்குள்ளே, இந்த செல்ஃப் இமேஜ் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. ஓகே, மயிர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஃபேப் வீடியோஸ், நோ ஃபேப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு பண்ணாதீங்க, வேணாம். உண்மையில அக்கறை இருக்கனால தான் கொஞ்சம் உரிமையாக சொல்கிறேன். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video. Love you guys. சரி, நிறையா ஃபோன், ஐயோ ஃபோன் இல்லை, ஓகே ஃபோனா, ஓகே ரைட், சரியா, ஓகே ஃபைன், போகலாம் ரெடி.